வணக்கம். காரைக்கால் மாங்கனி திருவிழாவில் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி தமிழ்நாடு, கேரளா மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனிகளை இறைத்து வழிபாடு நடத்தினர். 63 நாயன்மார்களில் சிறப்பானவரும் இறைவனால் அம்மையை என்று அழைக்கப்பட்ட சிறப்பை பெற்றவருமான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவு கூறும் விதமாக காரைக்காலில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா கடந்த 19ஆம் தேதி மாப்பிள்ளை அழைப்புடன் கோலாகலமாக தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து இன்று முக்கிய நிகழ்வான மாங்கனி திருவிழா கைலாசநாதர் கோயிலில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவபெருமான் பிச்சாடன மூர்த்தி எனப்படும் பிச்சாண்ட மூர்த்தியாக எழுந்தருளி காட்சியளித்து வருகிறார். சிவ வாத்தியங்கள் முழங்க ஆலயத்தின் பிரகாரங்களை சுற்றி வந்தார். பின்பு காரைக்காலில் முக்கிய வீதிகளில் பிச்சாண்டவர் சாமி வீதி உலா சென்றுள்ளார். அப்பொழுது புனிதவதி தாயார் பிச்சாண்டவ மூர்த்தி சுவாமிக்கு மாங்கனியை வழங்கியதை நினைவு கூறும் வகையில் வீதி உலா வரும் இறைவனுக்கு பக்தர்கள் மாங்கனிகளையும் வெண்பட்டு சாற்றியும் ஓம் நமச்சிவாய என்ற கோஷங்கள் எழுப்பினர். தொடர்ந்து மாடிகள் மற்றும் கட்டிடங்களின் உச்சிகளில் ஏறி நின்று மாங்கனிகளை வீசி எறிந்து வேண்டுதல்களை நிறைவேற்றினர். வீசி எறியப்பட்ட மாங்கனிகள் வானிலிருந்து மாங்கனி மழை பொழிவது போல் காணப்பட்டது. இவற்றை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பிடித்தனர். இந்த திருவிழாவில் அமைச்சர் திருமுருகன் மற்றும் பிரெஞ்சு நாட்டை சேர்ந்தவர்கள், உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு மாங்கனி இறைத்து வழிபாட்டில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காவல்துறையினருக்கு ரூபாய் 42 லட்சம் மதிப்புள்ள நவீன சாதனங்கள் உள்ள ஒருங்கிணைப்பு மையத்தை தொடங்கி வைத்த முதல்வர் ரங்கசாமி 11 4 சக்கர வாகனங்கள், 133 இருசக்கர வாகனங்களையும் காவல்துறைக்கு வழங்கினார். புதுச்சேரி காவல்துறையை நவீனமயமாக்கும் வகையில் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி ரூபாய் 2.50 கோடி மதிப்பில் 11 ஜீப்புகள், 9 4 சக்கர பெரிய வாகனங்கள் மற்றும் 133 இருசக்கர வாகனங்கள் புதிதாக வாங்கப்பட்டுள்ளன. அவற்றை காவல்துறைக்கு ஒப்படைத்து முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், புதுவை காவல் தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கோரிமேடு காவல் பயிற்சி பள்ளி வளாகத்தில் ரூபாய் 42.02 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நவீன ஒருங்கிணைப்பு மையத்தையும் பாண்லே பாலகத்தையும் அவர் திறந்து வைத்தார். புதுச்சேரியில் பரோலில் வந்த ரவுடி தலைமறைவான விவகாரத்தில் 2 இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறையில் கைதி கருணா என்பவர் கடந்த 11ஆம் தேதி பரோலில் வெளியே வந்து தலைமறைவானார். பின்னர் அவர் கோவை பகுதியில் கைது செய்யப்பட்டார். கருணாவை கண்ணி காப்பதில் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தினர் கவனக்குறைவாக இருந்ததாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலைய ஆய்வாளராக இருந்தவர் செந்தில்குமார். இவர் தற்பொழுது ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக முத்தியால்பேட்டை காவல் ஆய்வாளராக உள்ள கண்ணன் முதலியார்பேட்டை காவல் நிலையத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இடம் மாறுதலுக்கான உத்தரவை காவல்துறை தலைமையிட காவல் கண்காணிப்பாளர் கோதண்டராமன் பிறப்பித்துள்ளார். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு காமராஜ் நகர் தொகுதியில் யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு காமராஜ் நகர் தொகுதியில் யோகா தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கட்டா நகர் பூங்காவில் நடைபெற்ற யோகா தின கொண்டாட்டத்தில் மாநில தலைவர் திரு செல்வ கணபதி வழிகாட்டுதலின் பேரில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் மேற்பார்வையில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் தண்டபாணி மற்றும் மாவட்ட பொறுப்பாளர் மொபைல் சரவணன், ஸ்கைஷாட் ரவி என்கின்ற ராஜாராமன், காமராஜ் நகர் தொகுதி தலைவர் திரு கார்த்திகேயன் தலைமையில் தொகுதி பொதுச் செயலாளர்கள் சுகுமாரன் மற்றும் செந்தில்குமார் ஏற்பாட்டில் முழு நேர ஊழியர் SKR செல்வகுமார், மாவட்ட பொறுப்பாளர்கள் சேகர் ஜெயின், அலெக்ஸ், PS பாலு, ராகினி, தொகுதி பொறுப்பாளர்கள் சாமிநாதன், தேவா, கணேசன், அமித் ராஜ், சுப்பிரமணி மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மணவெளி தொகுதியில் ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் குடும்ப தலைவர் இழந்தவர்களுக்கான நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி சபாநாயகர் தலைமையில் நடைபெற்றது. குடும்ப தலைவரை இழந்த குடும்பங்களுக்கு புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்ற உதவித்தொகையை மணவெளி தொகுதியை சேர்ந்த 26 குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 30,000 மற்றும் ஒரு குடும்பத்திற்கு ரூபாய்
75,000 என மொத்தம் ரூபாய் 8.55 லட்சத்திற்கான உதவித்தொகை வழங்கும் அரசாணைகளை அந்தந்த குடும்பங்களுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் இன்று காலை தவளக்குப்பத்தில் உள்ள தனது இல்லத்தில் வைத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாநில பாஜக விவசாய அணி தலைவர் ராமு கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், சக்திவேல், பாஸ்கர், முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் ராஜா, மாவட்ட துணைத் தலைவர் மணி சிவா, சகாயராஜ் உள்ளிட்டவர்கள் உடனிருந்தனர். கள்ள சாராயம் அருந்தியவர்கள் மருத்துவமனைக்கு வர தயக்கம் காட்டியதால் தான் உயிரிழப்பு அதிகரித்ததாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பாதிக்கப்பட்டோரை சந்தித்து நலம் விசாரித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், விஷ சாராயம் அருந்தி 3 பெண்கள் உட்பட இதுவரை 48 பேர் உயிரிழந்துள்ளனர். விஷ சாராயம் அருந்தி 9 பெண்கள் உட்பட 168 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பாதிக்கப்பட்டோருக்கு உடனே சிகிச்சை அளிக்கப்பட்டது. வீடுகள் தோறும் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்டோரை மருத்துவமனையில் சேர்த்தோம். சிகிச்சை பெற தயங்கிய 55 பேருக்கு மருத்துவமனை அழைத்து வரப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. 600 படுக்கை வசதி கொண்ட கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளிக்க கள்ளக்குறிச்சியில் கூடுதலாக 50 படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளன. பாதிக்கப்பட்ட சிலர் மருத்துவமனைக்கு வர தயக்கம் காட்டியதால் இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டன. எரியும் நெருப்பில் குளிர் காய்வதை போல் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சு உள்ளது. ஓம் பிரசோல் மாத்திரை பற்றாக்குறை இருப்பதால் உயிரிழப்பு அதிகரித்ததாக எடப்பாடி பழனிசாமி கூறுகிறார். ஆனால் நம்மிடம் 4.42 கோடி ஓம் பிரசோல் மாத்திரைகள் இருப்பு உள்ளது. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் விஷ சாராயம் அறிந்து 53 பேர் உயிரிழந்தனர். 2001 யாரும் ஜெயலலிதாவை பதவி விலக சொல்லவில்லை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க திருவண்ணாமலை, திருச்சி, சேலம், விழுப்புரம் என பல மாவட்டங்களிலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு 67 மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் அந்த மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றக்கூடியவர்களுடன் இணைந்து 24 மணி நேரமும் பணியாற்றி வருகின்றனர். கள்ளக்குறிச்சிக்கு கூடுதலாக 37 மருத்துவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் என்றார். திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் சிவபெருமானுக்கு வெள்ளியால் ஆன புதிய நாகாபரணம் சாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான காசிக்கு வீச மிகுந்த அருள்மிகு ஸ்ரீ கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் மூலவர் சிவலிங்கத்திற்கு வெள்ளியாலான நாகாபரணம் சாற்றப்பட்டது. நேற்று ஆனி மாத பௌர்ணமி திதியை முன்னிட்டு இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த வெள்ளியாலான நாகாபரணம் ஆந்திர மாநிலம் காக்கி நாடாவை சேர்ந்த வெங்கையா சீனிவாசன் என்பவரது உபயத்தில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் சுமார் 8.5 கிலோ வெள்ளியால் ஆன நாகாபரணம் செய்து இவ்வாலயத்திற்கு வழங்கினார். மேலும் பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து கிரிவலம் வலம் வருதல் மற்றும் ஜோதி தரிசனம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம் தொகுதியை சார்ந்த குடும்ப தலைவரை இழந்தவர்களுக்கான நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் குடும்ப தலைவரை இழந்த குடும்பங்களுக்கு புதுச்சேரி அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இவ்வகையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த குடும்ப தலைவர்களை இழந்த 43 பயனாளிகளுக்கு நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் 41 குடும்பங்களை சேர்ந்தவர்களுக்கு தலா 30,000 வீதம், 12,30,000 2 குடும்பங்களுக்கு தலா 75,000 என மொத்தம் 13,80,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் அரசாணைகளை அந்தந்த குடும்பங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள், அலுவலக ஊழியர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி அருகே சாலை தடுப்பை அகற்றியதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அருகே உள்ளது கன்னி கோயில். இங்குள்ள புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் மதுபான கடை உள்ளது. இந்நிலையில் அந்த சாலையில் நோனாங்குப்பம் முதல் முள்ளோடை வரையிலும், கன்னிக்கோவில் முதல் முள்ளோடை வரையிலும் சாலையின் மையத்தில் விபத்தை தடுக்கும் வகையில் தடுப்பு அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மக்கள் கோரிக்கைக்கேற்ப அங்குள்ள தனியார் திருமண மண்டபம் முன்பு சாலை மைய தடுப்பு அகற்றப்பட்டது.
இந்நிலையில் திருமண மண்டபம் அருகில் உள்ள தனியார் மதுபான கடை மற்றும் பெட்ரோல் பங்க் எதிரே திடீரென 2 பக்கங்களிலும் சாலை மைய தடுப்பை சிலர் அகற்றினர். இதற்கு அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பணி நிறுத்தப்பட்டது. தற்பொழுது மீண்டும் சாலை தடுப்பு அகற்றப்பட்டது. இதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தாயப்பன் தலைமையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனை அடுத்து கிருமாம்பாக்கம் போலீசார் விரைந்து வந்து அவர்களை சமரசம் செய்தனர். அதன்பின் மறியல் கைவிடப்பட்டது. காட்டேரிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி மாநிலம் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேவஸ்தான வகையரா பிரம்மோற்சவ விழா கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து சாகி வார்த்தல், கும்பம் கொட்டுதல், ஊரணி பொங்கல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து 11ஆம் தேதி திரௌபதி அம்மன் ஆலய கொடியேற்றும் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் உபயதாரர்கள் ஏற்பாட்டில் மின் அலங்காரத்துடன் வீதி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று கரகம் வீதி விழா புறப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழாவை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பு அதிகாரி, உபயதாரர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி நேரு வீதியில் உள்ள வைரம் சில்க்ஸ் கடையின் மேல் தளத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து அணைத்தனர். புதுச்சேரி நகர பகுதியான நேரு வீதியில் பிரபலமான வைரம் சில்க்ஸ் கடை உள்ளது. 2 மாடி கொண்ட இந்த கடையின் மொட்டை மாடியில் நேற்று மதியம் திடீரென தீப்பிடி தெரிந்தது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டமாக காட்சியளித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் பெரிய கடை காவல் நிலையத்திற்கும் தீயணைப்பு துறைக்கும் தகவல் அளித்தனர். அதன் பேரில் தீயணைப்புத்துறை வீரர்கள் விரைந்து வந்து மொட்டை மாடியில் இருந்த தீயை தண்ணீர் பீச்சி அடித்து அணைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த தீ விபத்து குறித்து பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் மொட்டை மாடியில் கடையில் இருந்த குப்பைகளும் தேவையில்லாத பொருட்களும் எரிந்தது தெரிய வந்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.